ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஹுண்டாய் i20 காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ i20 காரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போவே நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு காரு, எல்லாருமே வந்து விரும்புகிற ஒரு காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த கார் வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து சேலுக்கு வந்திருக்குது. ரொம்பவே மினிமம் பட்ஜெட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதாவது ரீசனபிளான ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு அதாவது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் கார் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஸோ அந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் ப்ரைஸோட நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 எலைட் அஸ்தா டாப் மாடல் காரு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2014 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 99,500 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது, ஓகேங்களா? 99,500 கிலோமீட்டர் ரன் ஆயிருது, ஓகேங்களா? இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார், ஓகேங்களா? இது போக இந்த காருடைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசி இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது, பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், எல்லா டோர்ஸுமே பவர் விண்டோஸ் தான். அப்புறம் 2 ஏர்பேக்ஸ் இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, அலாய் வீல்ஸ் வந்துடும். லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த காரில் இருக்குது, அதாவது கீழே சென்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம புஷ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் மூலமாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஃபீச்சர் இந்த காரில் இருக்குது. அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மிரர்ஸ், ஸோ ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் வந்து இந்த காரில் இருக்குது. பேட்டரி கண்டிஷன் வந்து நல்ல நியூ கண்டிஷன்லாம் பேட்டரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கலர் வந்து கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி இன்பில்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். இந்த காரோடைய டயர் கண்டிஷன் வந்து அபவ் 50% வந்துடும் டயர் கண்டிஷன். மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி இன்பில்ட் வித் ஸ்டியரிங் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதாவது ஸ்டியரிங்லேயே உங்களுக்கு வந்து மியூசிக், அதாவது இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோடைய கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும், அதாவது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் இந்த காரில் இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் கேமரா வந்து இந்த காரில் இருக்குது. ஸோ இந்த காருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க, பண்ண தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காருடைய ஓவரால் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க. ஸோ அது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க, ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. கார் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது போக இந்த காரோடைய இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா அதோடைய டேஷ்போர்டும் சரி, அதோடைய இன்டீரியரும் சரி, ஸோ அதோடைய ஃப்ரண்ட் சைட் வியூ, ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ரியர் சைடில் உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும். ஸோ அந்த ப்ரொவிஷனும் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. ஏன்னா வந்து டாப் மாடல் காருங்கும்போது உங்களுக்கு வந்து i20 அஸ்தா வந்து டாப் மாடல் கார் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். i20 அஸ்தாவில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரியர் சைடு, ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ஸ்பேசியஸாகவே கார் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்தீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிடும், ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து நாகர்கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஹுண்டாய் i20 எலைட் அஸ்தா டாப் மாடல் கார் 2014 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து 4,80,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது 4,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலி வந்து ஸோ இப்போ உள்ள i20 காரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நியூ கார் நீங்கள் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக அதோடைய ப்ரைஸ் வந்து மோர் தேன் 11 லேக்ஸ். அதுலேயும் டாப் மாடல் கார்லாம் தாராளமாக 13-14 லேக்ஸ் மேலே போகும். ஸோ இதுதான் நியூ காரோடைய ப்ரைஸ் இப்போடைய ஸ்ட்ராட்டஜிக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய ப்ரைஸ் வந்து 4.8 லேக்ஸுங்கிறது நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். 2014 மாடல், ஜஸ்ட் 10 இயர்ஸ் தான் கிட்டத்தட்ட ஆயிருக்குது. 10 to 11 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். i20 அஸ்தா டாப் மாடல் காருக்கு இது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த கார் பிடிச்சுன்னா நீங்கள் ஓனரை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓனர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நான் ரோஜ் காஸோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம்குள்ளே ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க்கை நான் டேரெக்டாக டெலிகிராம்குள்ளே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராம்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சந்திக்கலாம். பாய்.